ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், போர் அடிச்சதுங்க. ஸோ பூ வேலை முடிஞ்சது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சும்மா இருக்கிறதுக்கு சரி ஒரு கழனி தண்ணி பாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ தண்ணி பாருங்கள், தண்ணி பாய்ச்சிட்டு செடி பாருங்கள் இப்போ கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 3 மாதம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து செடி கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்குங்க. அதுவும் இல்லாமல் சின்ன செடியாக இருந்தாலுமே நல்லா அரும்பு வச்சுருக்குதுங்க. இப்போ ஆக்சுவலாக மருந்தடிச்சாவே நல்ல பூ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அரும்பு செடிங்களில் பாருங்கள். ஆனால் சின்ன செடிங்கள்லேயே பாருங்கள் வால்பேன் இருக்குது. இப்போ என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னா தண்ணி பாய்ச்சிட்டே அப்புறமா அந்த ஈரத்துலேயே வந்து களை எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் அது மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு முடிச்ச வரைக்கும் ஓரளவுக்கு காலி பண்ணிட்டேன் களை எடுத்து. ஸோ வீட்டில் சும்மா இருக்கிறது போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஏதாவது பண்ணலான்னு யோசித்தேன். சரி டக்குன்னு ஓடி போய் அப்புறமா மோட்டர் போட்டு தண்ணி ஒரு கழனி வச்சுட்டேன். பாருங்கள் அடை சாகுபடி நடைமுறை வந்து செடி அப்டேட் கேட்டிருக்கீங்க இல்லையா? பாருங்கள் செடி தான் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலாக செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ செடிக்கு வந்து நாங்கள் உரம் போடணும், உரம் போட்டு தண்ணி விடணும். களை எடுத்துகிட்டு இருக்கோம். களை இந்த டைம் நிறைய வந்துச்சுங்க. லாஸ்ட் டைம் எடுத்ததோடு சரி. அதுக்கப்புறம் வந்து பூ பறிக்கிற வேலை. பூ வந்து காலையிலேயே ஈவினிங் வந்து மாற்றி மாற்றி பூ பறிச்சதுனால பெருசாக கவனிக்கல அடை சாகுபடி. ஸோ அதனால் செடிக்கு வந்து இப்போ சும்மா இருக்கிறதுனால இந்த ஒரு 10 நாள் வந்து இந்த அடை சாகுபடி வந்து உரம் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் களையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் களை எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி தண்ணி விட்டு களை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மல்லித்தோட்டத்துக்கு தண்ணி இந்த அளவுக்கு விடணுமா, இல்லை இந்த அளவுக்கு விட்டால் எதுவும் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மல்லி செடிக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டாலும் ஒன்றும் ஆகாது. இளஞ்செடி இல்லையா? இளஞ்செடி வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் காலையெல்லாம் வச்சுட்டு நல்லா தண்ணி விட்டு என்ன சொல்கிறது க்ளீனாக வச்சுருக்கணுங்க. பாருங்கள் க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறது தண்ணி பாயிறதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் எடுத்து பார்த்தேன். ஸோ அது எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து கழனி வேலை வந்து ஆக்சுவலாக களை எடுக்கிற வேலை தான். ஸோ ஈரம் வந்து காஞ்சுதுங்க. ஸோ 2-3 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி பாய்க்கும் போது ஃபாஸ்ட்டாக நானும் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க பார்த்தேன். பாப்பா வச்சுட்டு கூட இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா அவள் ஆக்சுவலாக 2-3 இல்லை ஒரு 4லேருந்து 5 பாத்தின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் 3 லைன் கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவள் வந்து வெட்டி விட்டு அவள் தண்ணி பாய்ச்சி விட்ருந்தா. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி களை எடுத்து அந்த ஈரத்துலேயே களை எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தனியாக வந்து கொத்தியுமே களை எடுக்கலாம். ஸோ நாங்கள் இந்த டைம் ஆக்சுவலாக களைக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கலை. களைக்கொல்லி மருந்து வந்து அடிக்கலாம். ஆனால் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு வந்து களைக்கொல்லி மருந்து அடித்தோம். களைக்கொல்லி மருந்து வந்து எல்லா டைமும் வந்து அடிக்கணுன்றது அவசியம் இல்லைங்க. ஸோ இளஞ்செடி பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் வரைக்கும் நல்லா ப்ராப்பராக இந்த மாதிரி களை எடுத்துகிட்டு தண்ணி விட்டு நல்லா உரம் போட்டு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா செடி நல்லா வரும். அதுதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ இன்னும் உரம் போடல, 3 மாதம் ஆகிடுச்சிங்க. ஸோ உரம் போடணும். டிஏபி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உரம் போடணும். போட்டு அப்புறமா அந்த வால்பெயின் மருந்து ஆக்சுவலாக குட்டி குட்டி செடிங்களே வால்பெயின் வந்துடுச்சுங்க. நிறைய பேர் வந்து இந்த அடை சாகுபடி வந்து அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அது இல்லாமல் குட்டி குட்டியாக செடி இருக்கா பாருங்கள். வீடியோ எடுத்தாலுமே சரியாக கிளியராக வரமாட்டேங்குது, குட்டி குட்டியாக தெரியுது. ரொம்ப க்ளோஸ்அப்பில் எல்லா செடியுமே நம்ம காட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் நானும் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸில் 1-2 அப்லோட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் அடை சாகுபடி ஆக்சுவலாக 3 மாதம் ஆகிடுச்சு. 3 மாதம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் செடி ஓரளவுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவும் வளர்ந்துருக்குங்க. நானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக செடி வளர்கிறதுக்கு மண்ணோட தரமும் இருக்குது. மண் வந்து எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது மண் வந்து சத்தான மண்ணாக இருந்தால் செம்மண்ணில் சூப்பராக வருங்க. இது வந்து களிமண்ணுக்கு வந்து சரி வருமானு பார்த்தீங்கன்னா இது களிமண்ணுக்கு சரி வராதுங்க. செம்மண் தான் நல்லா வரும். அதுவும் இல்லாமல் நம்ம மல்லிகைப்பூ ஆக்சுவலாக தோட்டம் வந்து போடாதவங்க வந்து வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக செடி நல்லா வரும். என்ன ரீசன் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி எங்கள் சைடில் நிறையா மல்லி தோட்டம் வந்து வச்சுட்டு அது ரிமூவ் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் செடி வச்சுட்டு அது வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அதுலேயே செடி வச்சாங்க அப்படின்னா அது வந்து வளர்ச்சி ஆகாது. ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக நிறைய மருந்து அடிச்சிருப்பாங்க இல்லையா? களைக்கொல்லி மருந்து அடிச்சிருப்பாங்க, அப்புறமா செடி மருந்து அடிச்சிருப்பாங்க. மண்ணோட தரம் வந்து கெட்டு போயிருக்கும். ஸோ அது வந்து மண் திருப்பிவிட்ட மாதிரி நிறைய ஒரு 2-3 டைம் வந்து நல்லா ஓட்டி விட்டு சத்தான மண் என்ன சொல்கிறது உரம் போட்டு மக்கி போன உரம் அதெல்லாம் கொட்டி ஓரளவுக்கு ஓட்டி அதுக்கப்புறமா மண்ணை வந்து திருப்பி விடுற மாதிரி வந்து கலப்பை வந்திருக்கு இல்லையா? அது மாதிரி திருப்பி விட்டு அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா தான் செடி நல்லா வரும். நம்ம மண்ணுக்கு ஆக்சுவலாக செடி வைக்காதனால வச்ச உடனே அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுங்க. பாருங்கள் இந்த களை தான் இருக்கவே கூடாது. இது வந்து நாங்கள் எங்கள் சைடு பசரைன்னு சொல்லுவோம். இந்த பசரை வந்து இருந்துச்சு அப்படின்னா கழனி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே மோசமானது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் களையெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா செடி கொஞ்சம் நல்லா வரும், ஃப்ரீயாக வரும்ன்றது தான். நிறைய இப்போ வந்து கரெக்டாக அது காலுக்கு நேராகவே நிறைய களை இருக்குங்க. பாருங்கள் கரெக்டாக அந்த செடிக்கு நேராக இருக்கிறது மட்டும்தான் களை அதிகமாக இருக்கும். சரி சும்மா இருக்கிறது போர் அடிச்சிச்சு. சரி அதனால கொஞ்சம் நேரம் போய் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். களை ஃபுல்லாக ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு பாதி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுதான் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
களை எடுக்கிறவங்க ரொம்ப களையாக இருக்குது, என்ன பண்ணலாம், மருந்தடிக்கலாமா இல்லை களை எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி தண்ணி விடும்போது கூட எடுக்கலாம். அது இல்லாமல் தண்ணி வந்து நீங்கள் இவ்வளோ தண்ணி விடணுமா, தண்ணி எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து இந்த அளவுக்கு விடணுன்ற அவசியம் இல்லை. இப்போதைக்கு அது சம்மர் டைமில் வந்து தண்ணி பற்றாக்குறை நிறைய இருக்குதுங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இல்லைன்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாக விட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் தண்ணி தாராளமாக விட்டுருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா, களை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நிறைய களை ஃபுல்லாக சீக்கிரம் வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைனா இது வந்து காயறது 2-3 நாள் ஆகிட்டு கொத்தி தான் எடுக்கணும். பாப்பா இருக்கிறதுனால என்னாச்சுன்னா கொஞ்சம் வேலை செய்ய விட்டுறதில்ல. சில டைம் வந்து அவளுடைய மனசை பொறுத்து ஒரு டைம் செய்யணும், ஒரு டைம் செய்யக்கூடாதுன்னு ஒரே அடம் பிடிப்பா. ஸோ இந்த டைம் வந்து அவளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, அவளும் ஒரு 4-5 பாத்தி தண்ணி வந்து தண்ணி திருப்பி விட்டதுனால நான் வந்து ஆக்சுவலாக இந்த களை எடுத்தோம். கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் தான் செஞ்சுட்டு இருந்தேன். பாருங்கள், சின்ன செடியில் எவ்வளோ அரும்பு இருக்குது பாருங்கள். நல்ல அரும்பு. ஆக்சுவலாக மருந்தடிச்சுன்னா இதுவே 1/4 கிலோக்கு மேலே வந்திருக்குங்க. 1/4 கிலோ 1/2 கிலோ பக்கமே வந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ அரும்பு. எல்லாம் வால் பெயின் வந்துருச்சுங்க. ஸோ வால் பெயின் வந்துருச்சு. அது இல்லாமல் பச்சை புழு வரும்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி களை இருக்கும்போது தான் நிறைய புழு வரும் அந்த இலை சாப்பிட்றது. பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் நம்ம வந்து உரம் கொடுத்து மருந்து அடித்தோம் அப்படின்னா செடி நல்லா தழைச்சி நல்லா தெளிஞ்சு வரும். இனிமேலாம் வந்து வெயில் காலம் இல்லையா, சம்மரில் வந்து செடி சூப்பராக நல்லா வளர்ந்து வரும். வின்டர் சீசனில் தான் பனிக்கு வந்து அந்த இலைகள்லாம் கூறிங்க ஒரு மாதிரி சத்து இல்லாத மாதிரி சரியாக செடி வளர்ச்சி இருக்காது. செடி வளர்ச்சி வந்து சம்மரில் தான் மேக்ஸிமம் இந்த மே மாதம் தான் வைக்குவாங்க. சித்திரை வைகாசி இந்த மே மாதத்தில் வந்து செடி வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக செடி வளர்ந்து வருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் செடி வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் லைனாக எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்சி முடிஞ்சது அப்படின்னா அடுத்து வந்து 2 நாளில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளில் காஞ்சி போயிடுச்சுங்க. மறுபடியும் வந்து இந்த என்ன சொல்கிறது, தண்ணி பாய்க்கும் போது களை எடுக்கிற வரைக்கும் எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து களை எடுக்க முடியலன்றது மீதி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2 நாளில் காஞ்சிடுச்சுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கையில் தான் கொத்தி எடுத்தோம். களை பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய களையாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இது 20 நாளாக பூ பறிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, ரெகுலராக காலையிலையும் பூ சாயந்தரமும் பூ பறிச்சிட்டு இருக்கிறதுனால சரியாக வந்து களை கவனிக்க முடியல. பாருங்கள் இப்போ வந்து 2 நாளில் காஞ்சிருச்சுங்க. களை பாருங்கள் எவ்வளோ களை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கையில் தான் நாங்களாம் கொத்தி விடுவோம். ஸோ நீங்களாம் எப்படி கொத்துவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். களைக்கொல்லி மருந்து இப்போதைக்கு அடிக்க வேண்டாம். ஏன்னா செடி படாமல் அடிக்கணும். செடி பட்டால் செடி வந்து காஞ்சு போயிடுங்க. மறுபடியும் நம்ம செடி ஆர்டர் பண்ணி மறுபடியும் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு அது ஈக்குவலாக வளராது. ஸோ இருக்கிற செடி வந்து காப்பாற்றிக்கோங்க. களை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, எவ்வளோ களை இருக்குது அப்படின்ட்டு. இதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறோம். செடி பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ யாரெல்லாம் வந்து செடி வந்து இந்த மாதிரி களை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்டு வந்து இந்த பில்லு வந்து பூ வளர்த்தது வந்து பில் வந்து வந்திருக்கு அப்படின்றத நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 2 பில்லாக வந்திருக்குங்க. ஒரே ஒரு ஆக்சுவலாக 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் ஒரு பில் வரும், 15ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரைக்கும் ஒரு பில் வரும். ஆனால் எங்களுக்கு 15 நாள்லேயே 2 பில் வந்திருக்கு. என்ன ரீசன், ஏன் என்ன பிரச்சனை அப்படின்றத நான் டீட்டெயில்டாக பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். செடி பாருங்கள், அடை சாகுபடி வந்து எத்தனை அடின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா. அடை சாகுபடி வந்து எத்தனை அடி அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி களக்கட்டில் தான் மண்வெட்டியில் தான் கொத்தி எடுப்போம். செடி வந்து பாருங்கள் 2 அடிக்கு ஒரு செடிங்க. ஸோ 4 அடி டிஸ்டன்ஸில் 2 அடிக்கு ஒரு செடி வந்து வச்சுருக்கோம். ஒரு குழிக்கு வந்து எத்தனை செடின்னா 5 செடிங்க. அண்ட் வந்து ஒரு கமெண்ட் ரெகுலராக வருதுங்க. யாராவது ஒருத்தராவது கண்டிப்பாக கேட்குறாங்க என்னன்ட்டுனா, எத்தனை செடி வச்சுருக்கீங்க, ஒரு குழிக்கு எத்தனை செடி வச்சுருக்கீங்க, எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க, எத்தனை சென்ட் வச்சுருக்கீங்க. இது ரெகுலர் பேசிஸில் டெய்லி ஒரு குட் மார்னிங் குட் நைட்டு இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. டெய்லி யாரோ ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எத்தனை செடின்னு சொல்லிட்டு. எனக்கே சொல்லி உண்மையாக சொல்கிறேன், போர் அடிச்சிருச்சிங்க எத்தனை செடின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு செடிக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு குழிக்கு வந்து 5 செடி மேக்ஸிமம் வைக்கலாங்க. ஸோ அப்படி முடியல அப்படின்னா 3 செடி வைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நாங்கள் 1 ஏக்கர் பக்கம் வச்சுருக்கோம். செடி வந்து நீங்கள் எத்தனை செடி வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 செடியாவது வைக்கணுங்க. ஸோ 5 செடி வச்சோம் அப்படின்னா தான் சீக்கிரம் வளர்ந்து வரும், நல்லா தழைச்சி வரும். நமக்கு சீக்கிரம் செடி வளர்கிற அளவுக்கு நமக்கு வந்து என்ன சொல்கிறது, மகசூல் கல்டிவேஷன் ஆக்சுவலாக கிடைக்கும். சாகுபடி நல்ல ஒரு ஹீல்டு எடுக்கலான்றது தான். இளஞ்செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹீல்டு எடுக்க முடியுங்க. அதனால தான் நியர்பை செடி வைப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்யூச்சரை நினச்சி பெரிய பெரிய செடியாக ஆகணும், பெரிய செடியில் நிறைய பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக டிஸ்டன்ஸில் வச்சோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 3-4 வருஷம் சரியாக பூ வராது. 3-4 வருஷன்றதை விட மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ஆகும் செடி நல்லா வளர்ந்து வரதுக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருமானம் வரும். ஆக்சுவலாக இது வந்து 1 இயர்லேருந்தே நல்ல வருமானம் வருங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக நாங்கள் செடி வச்சு
இப்போ இந்த அடை சாகுபடி வந்து ஆக்சுவலாக 3 மாதம் ஆகுது. இதோட அப்டேட் வந்து நான் கொடுக்குறேங்க. நிறைய பேர் ஏன் அந்த அடை சாகுபடி வந்து எடுக்கிறாங்க, என்ன ரீசன்னால இது வந்து நடுறாங்க அப்படின்றது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒவ்வொன்றா பார்ட் 1, 2ன்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து என்னென்ன செய்கிறோன்றதை அப்டேட் பண்ணுறேன். அடை சாகுபடி மூலிமா இது வந்து லாபமாக நஷ்டமாக, அடை சாகுபடி வந்து வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இனி வரும் அப்டேட்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ பெரிய செடியுமே இருக்குது, சின்ன செடியுமே இருக்குது. பெரிய செடியுமே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து செடி கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டு உரவீடியோ ஆக்சுவலாக போட்டேன். உரவீடியோ போட்டு இன்னும் துளிர் மருந்து போடல. துளிர் ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து துளிர் மருந்து வந்து என்ன அடைக்கிறோம் அப்படின்றத மறக்காமல் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குன்ட்டு. அடை சாகுபடியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இனிமேல் இதுவும் வீடியோ வருங்க. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குன்னு. இந்த மாதிரி இவ்வளோ கலர் வர அளவுக்கு விடாதீங்க. ஏன்னா நாங்கள் பூத்தோட்டம் வச்சுருக்கிறதுனால பெரிய செடி இருக்குது. பெரிய செடி வந்து 2 பேட்சாக பூ வந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் இந்த அடை சாகுபடி வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம். அதுவும் இல்லாமல் சரி இப்போ பூ இல்லாதனால இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.